அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுழன்று அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, டிசம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த 7 நாட்களில் அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது, இனிதான் நவ கிரக நிலைகளின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதிரப்போகும் விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவ கிரக நிலைகளின் அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. ஏனென்றால் நவ கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுழன்று விதி அடித்தாலும் கூட நவ கிரக நிலைகளின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான தடை சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் தான் இருக்கிறார். குரு சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்வதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உதாரணமாக குரு வக்ரம் பெற்றுவிட்டார், அதனால் சிரமம் தான் ஏற்படும். அதே மட்டுமல்லாது சுகத்தில் சனி இருக்கிறார் என சில தவறான விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்வதால் பல்வேறு வகையான சங்கடங்களை சந்திக்கிறோம். ஆனால் அவற்றை சரியாக புரிந்து கொண்டால் அவற்றில் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். ஏனென்றால் உதாரணமாக ஒரு கிராமம் இருக்கிறது, இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு கிராமமாக பார்க்கப்படுகிறது. அந்த கிராமத்தை சுற்றிலும் மலைவளம், காடுகள் என பல செழிப்பான வளங்களும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தை நோக்கி ஒரு அரக்கன் வருகிறான் என்ற செய்தியானது அந்த கிராம மக்களுக்கு கிடைக்கிறது. உடனடியாக அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என கிராம மக்கள் அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த அரக்கனை நோக்கி பயணிக்கின்றனர். அப்படி பயணித்தது மட்டுமல்லாது அந்த அரக்கனை தடுக்கும் நோக்கில் அவன் மீது தங்கள் கொண்டு வந்திருந்த பொருட்களை வீசுகின்றனர். அந்த பொருட்கள் அவன் மீது பட்டு 2ஆக மாறி இவர்களை வந்து தாக்குகிறது. உதாரணமாக ஒரு கல்லை தூக்கி அடித்தால் அந்த கல் அரக்கனின் மீது பட்டு 2ஆக மாறி இவர்களை வந்து தாக்குகிறது. கட்டையை எடுத்து அடிக்கும் போது அந்த கட்டை 2ஆக மாறி இவர்களை தாக்குகிறது. இப்படி பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. எனவே ஊர் மக்கள் அந்த விஷயத்தில் தோல்வியை தழுவுகின்றனர். எனவே அந்த அரக்கன் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பு வேலி ஒன்றை கட்டுகின்றனர். அந்த பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என ஒரு திட்டத்தையும் வகுத்து அதை செயல்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வீட்டிற்கு வெளியே ஒரு சிறு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அப்போது அவரிடம் அவருடைய தந்தை ஒரு ஆப்பிள் பழம் ஒன்றை சாப்பிடுவதற்காக கொடுக்கிறார். அந்த வேளையில் தாயும் உணவு கொடுப்பதற்காக வந்து விடுகிறார். குழந்தை சாப்பிடட்டும், பிறகு பழம் சாப்பிடட்டும் என்று அந்த குழந்தையிடம் கையில் பழத்தை வைத்துக்கொள், முதலில் சாப்பிடு என்று கொண்டு வந்த சாப்பாடு அனைத்தையும் குழந்தைக்கு ஊட்டி விடுகிறார். அதற்கு பிறகு உணவு முடிந்து விட்டதால் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வருகிறேன் என்று அந்த குழந்தையிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழைகிறார். அப்போது அந்த குழந்தை அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறது. தாய் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து அந்த குழந்தையை துரத்த ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தையானது அரக்கன் இருக்கும் திசையை நோக்கி ஓடுகிறது. தாயும் எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என வேகத்துடன் ஓடி அந்த குழந்தையை பிடித்து அரவணைத்து தூக்குகிறார். அப்படி தூக்கக்கூடிய இடத்தில்தான் அரக்கனும் நின்று கொண்டிருக்கிறான். அதை பார்த்து பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தாய் சற்று கலக்கமடைகிறார். ஆனால் அந்த பச்சை குழந்தைக்கு எந்தவிதமான பயமும் இல்லை. எனவே உடனடியாக அந்த அரக்கனை பார்த்து சிரிக்கிறது. பதிலுக்கு அந்த அரக்கனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே கையில் இருந்த ஆப்பிளை அந்த அரக்கனிடம் அந்த குழந்தையானது கொடுக்கிறது. அதை வாங்கி கொண்ட அந்த அரக்கன் அதை 2ஆக மாற்றி
அந்த குழந்தையிடமே திரும்ப கொடுக்கிறான். அப்போதுதான் அந்த தாய்க்கு ஒரு உண்மை புரிய வருகிறது. என்னவென்றால், நாம் இதை தவறாக புரிந்து கொண்டோம். நமக்கு கிடைத்த வரத்தை நாம் சாபம் என நினைத்து இவ்வளவு நாள் இன்னல்களை சந்தித்து வந்தோம் என்பதை உணர்ந்து ஊர் மக்களிடம் சென்று நடந்ததை சொல்கிறார். அப்போது ஊர் மக்கள் உணர்ந்து அவர்களும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது அங்கு ரெட்டிப்பாக மாற்றப்படுகிறது. இதே போன்றுதான் குரு வக்ரத்தில் இருந்தாலும் சப்தமத்தில் தான் இருக்கிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய சிறு முயற்சியில் கூட குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திக்கலாம். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஆற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது சுகத்தில் வீற்றிருந்தாலும் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் இருந்து இன்னும் சில மாதங்களில் முற்றிலுமாக விலக போகிறார் சனி. எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவில் நிதி நெருக்கடிகள் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே விலகக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எதை எடுத்தாலும் சுழன்று அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களையும் தடைகளையும் சந்தித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. 5இல் ராகுவும் லாபத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகங்கள் பக்கபலமாக செயல்படுவதால் நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்திற்கான நல்ல சந்தர்ப்பம், தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் என அனைத்தும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த வேளையில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி 9இல் தான் இருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தை உருவாக்குகிறார். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சந்திரனும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். மேலும் இந்த வேளையில் சூரியன் தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்த பணிகளை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் ஜென்ம ராசியில் வித்யாகாரகரான புதன் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே எந்த ஒரு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் கூட நன்கு சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நிறைவான ஆற்றல் வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் நிச்சயமாக விலகும். நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.